ஜல்லிக்கட்டின் உன்னதம் பற்றியும் காளை வளர்க்கும் விதம் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் தாலுகா மெய்வழி சாலை கிராம சாலை சக்கரபாணி பேட்டியளித்துள்ளார். பரம்பரையா தாத்தா பாட்ட காலத்துலேருந்தே நாங்கள் மாடு தான் வச்சிருப்போம். எப்பவுமே மாடை நாங்கள் எப்படி உணவு சாப்பிட்டு நாங்கள் எப்படி பெரியவங்களை பார்த்துக்கிற மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி தான் ஜல்லிக்கட்டு காளையை நாங்கள் பராமரிச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு நோய் வந்தாலும் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு என்னென்ன தீனி கொடுக்கணும், அதுக்கு என்ன நடைப்பயிற்சி கொடுக்கணும், அதுக்கு எப்படி நீச்சல் போடணும், இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கோம். அதே போல் ஜல்லிக்கட்டு மாடுங்க வயசாயிடுச்சு, அதை கொண்டு போய் அறுப்புக்கு விற்றுடணும், சந்தையில் விற்கணும்லாம் விற்க மாட்டோம். ஜல்லிக்கட்டு மாடை பெரியவங்க போலே வயசானாலும் வச்சுருந்து இது வரைக்கும் நாங்கள் 3 ஜல்லிக்கட்டு காளையை சமாதி வச்சுருக்கோம். தொடர்ந்து எங்கள் வீட்டில் எப்பவுமே ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்துட்டு வர்றோம். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஆந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உகாதி, கர்நாடகாவுக்கு தசரா, மகாராஷ்டிரா விநாயகர் பண்டிகை, கேரளாவுக்கு ஓணம், நம்ம தமிழ்நாட்டுக்கு பொங்கல்னா ஜல்லிக்கட்டு தான் நம்மளுக்கு ஒரு கலாச்சாரம் பாரம்பரியம். இந்த கலாச்சாரம் பாரம்பரியம் கோயில் ஐதீகத்துக்கோசரம் முன்னோர்கள் நடத்தினது தான் இந்த ஜல்லிக்கட்டை தவிர இது பொழுதுபோக்குக்கோ இதோ கிடையாது. அந்தந்த கோயில் பிராணபதிஷ்ட நாள்ல ஊர் கூடி காப்பு கட்டி சொந்த பந்தத்தெல்லாம் வரவழைச்சு நடத்துறது தான் இந்த ஜல்லிக்கட்டு கோயில் திருவிழா. இதை இப்ப நிறைய சட்ட திட்டங்களை போட்டு அதை பலவிதமான ஒரு இது பண்ணும்போது அதனுடைய அந்த ஜல்லிக்கட்டினுடைய வளர்ச்சி ரொம்ப குன்றி போயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா இப்ப ஒரு ஜல்லிக்கட்டை நடத்தணும்னா பல லட்சம் ரூபாய் செலவாகுது. இருந்தும் மக்கள் அதை பொருட்படுத்தி கண்டிப்பா அதை செய்யறாங்க. அதனால அரசாங்கம் எங்களுக்கு இந்த ஆன்லைன் மூலியமா இந்த ஜல்லிக்கட்டை பதிவு பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா இப்ப நான் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறேன்னா எனக்கு தெரிஞ்ச பழக்கப்பட்ட மாடு, சொந்தம் பந்தம், ஊருக்கு அந்த பட்டியலில் இருக்கிற மாடெல்லாம் வர வச்சு நடத்தும் போது விழா சிறப்பா இருக்கும். ஆன்லைன்ல போது எங்கெங்கயோ இருக்கிற காட்டுல இருக்கிற மாடு, கிட மாடெல்லாம் கொண்டாந்து 10 கயிறு 5 கயிறு போட்டு பின்வாடி கழிச்சு பண்ணி அதிகாரிகளுக்கு தொந்தரவு கொடுத்து வேடிக்கையே ஒரு நல்ல விதமா இருக்கிறது இல்லை. ரெண்டாவது முன்னோர்கள் காலத்திலிருந்து வேட்டி துண்டு சாப்பாடு போட்டு கௌரவிச்சுதான் இந்த மாடுகளை வர வச்சு செய்வாங்க. இப்ப இந்த பரிசுன்னு போடும்போது ஒரு ஆக்ரோஷமா ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரியே இல்லை, எல்லாமே ஒரு மாற்றமா தெரியுது. அதனால அரசாங்கமும் சரி ஊர்க்காரங்களும் சரி இந்த ஜல்லிக்கட்டா பாருங்க. ஜல்லிக்கட்டை இதை நம்ம ஒரு புனிதமான ஒரு கோயில் திருவிழா, இதை நம்ம நல்ல விதமா நடத்தி இதுல இன்னொன்னு என்னன்னா ஊர் மாடு, வடமாடு, மஞ்சு விரட்டு, எருதாட்டம், எருதுவிடும் திருவிழா, ஜல்லிக்கட்டுன்னு 6 விதமான விளையாட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இது அந்தந்த மாவட்டத்துக்கு ஏத்த மாதிரி. தினமுல்லை செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் அசோக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.